பயமா பழமா பயமாக்குது 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 சொர்க்கம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே பயமாக்குது பயமாக்குது சித்ராங்கதன் சித்திர போனா வைகாசி போனா ஆடி நான் மாத கணக்கா சொன்னேன் ஆணி ஆடிய நீ சொல்வது மாதத்தின் பெயர் நீதான் சொன்ன சித்திர போனா அப்படின்னு என் மதம் தானுங்கிற மாதம் தான் இந்த மதமா மதியாட வந்து நீதான் கேட்டா என் மதம் கேட்டா வர்க்கம் அறுபதாம் கோயில் வர்க்கம் அறுபதாம் கோயில் வர்க்கம் தெரியாது என் குலம் காஞ்சிபுரத்துல தயாரமா கோலம் பக்கத்துல ரங்கசாமி கோலம் இதுக்கு ஐங்குளம் விட்டுட்டா ரங்கசாமி ஐயம் கோலம் குலத்தின் பண்பை தெரியாது கந்தர்வவாசி கிண்ணறர் கிம்புடர் கந்தர்வர் என்று சொன்னால் அது என்ன விளக்கம் கந்தர்வர் என்றால் பிராமணர் சொல்லலாம் பிராமண உத்தமர் அவருக்கெல்லாம் கந்தர்வர் என்றவர் பேர் அந்த கந்தர்வ குலத்திலே உதித்து வாங்கிட்டு வர அப்படி வாழ்ந்து வந்தாலும் இந்த என்ன ஐட்டம் எந்த இடம் 500 ஏக்கர் விஸ்திரம் உள்ள இந்த நிலத்துக்கு அதிபதி நான் 500 ஏக்கருக்கு அதிபதி நீதான் ஆமா அப்படி இருந்தாலும் அந்த சனி உனக்கு பிடிக்க போகுது யாருக்கு உனக்கு சனி சனிக்கு இருக்குது சாதாரண சனி சொல்லலாம் சாதாரண சனி சொல்லலாம் பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஏழரை சனி யாரு அரையோ காலம் முக்காலும் ரெண்டு ஒன்னா சேரு அதான் முக்கா அரை காலு முக்கா ஆரே கால் கணக்குல ஒண்ணு வீக்க
ஏழாம் நாட்டு சனி. யாரு யார் நீயா? நானு. அதான வம்பாது. உன்னை பார்த்தேன். உன் பாதத்தை பிடித்தேன். ஐயோ என் காலில் நின்றாருங்க. நீ வாத்தியாரு என் காலில் அப்படி வருகிறேன் என்றால் நான் எப்படி வருவேன்? அந்த மேகமும் தேர்வும் எனக்கு வாகனம். என்ன வாகனம்? மேகம். அப்படின்னா மப்பு பூச்சுமா அது யாரு நீ? மப்பு பூச்சுக்குது உங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மப்பேறி போய் உப்பலாடுறான்னு சொல்லுவாங்க. இப்ப நீ அதான் ஆடிக்கிற உப்பலாடி தான் ஆடிங்கிற. இப்படி நானு அந்த மேகத்தை வாகனமா படைத்து நான் பவானி வரப்பட்டவன். பவானி வர நீ என் சொந்த இடம். எந்த இடம்? புறம்போக்கு நிலம். அதான் புறம்போக்கிட்ட யார் புறம்போக்கு? புறம்போக்கத்துல என்ன பண்ண? இந்த 500 ஏக்கர் விஸ்திரமுள்ள நிலத்தை சொந்தமா பாவித்து அதானே நான் கல்வேலி முள்வேலி அடைத்து நான் பாவித்து வருகிறேன். ஆமா புறம்போக்கு நீதான் பாவித்து வர. ஆமா சிக்காடு பாவத்துல மொத்தம் புறம்போக்கு நீதான் பாத்துங்கிற. அப்ப நான் சிப்காட்ல வேலை செய்யறான்னு மூஞ்சி போறா உருவா மூஞ்சி என்ன சொன்ன 40 வருஷத்துக்கு முன்ன சிப்காடு இருக்கிற இடமே கிடையாது. அப்பெல்லாம் நீ பிறகல நான் சொன்னேன். சொன்னியது நியாயம் தான். அது வரலாம் எங்க அப்பனுக்கு தாய் தந்து கல்யாணம் நீதான் பண்ணி வச்சுட்டு சொல்லாம நீ சொன்ன பாரு நியாயம். அந்த மாங்கால் கூட்டுரோட்ல நடனம் ஜனங்க பார்த்தியே பயப்படுவாங்க. ஒரு 2-3 குச்சி தான் இருக்கும். என்ன பண்ணு உன்ன மாதிரி தரலாம் தான் அப்படிதான். என்ன மாதிரியே உன்ன மாதிரி நிலம். ஐயோ அப்படிப்பட்ட இந்த 500 ஏக்கர் விக்கிரம நிலத்தை சொந்தமா அடைத்து வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமா எனக்கு வாகனம் எத்தனை 500 புறவி. ஆமா அதன் மீது அமர்ந்து மேலே உலாவப்பட்டவன் நான். மேலே உலாத்துற நீ. ஆமா எனக்கு மனைவியா தெரியுமா? முன்னாடி யாரு? அப்பனா நான் 1.5 முச்சு போட்டு நீ 1.5 முச்சு போட்ட கதை என்ன சொன்ன? என்னை பார்த்து நம்முடைய மனைவி பேரு நான் கேட்கிறான்டா. அவன் நம்ம பொண்டாட்டி பேரு நாங்க மனைவின்னு ஒரு மரியாதையை கொடுத்தான். இவன் சுருக்கமா வந்து நம்ம பொண்டாட்டின்றான். கூட்டு பயிரா இல்லங்க சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்க. கோவம் வருது. என்ன கேள்வி? இந்த வீடு யாருது? நமது இல்லறம். அந்த கடை யாருது? நமது கடை. இந்த வண்டி யாருது? நமது வண்டி. எல்லாமே நம்மளுது சொல்றா. நம்ம பொண்டாட்டின்னு மட்டும் அது மட்டும் தனியா பிரிக்கிறோம்.
நியாயம் தான் நீ கேட்கறது. அப்ப என்ன பண்ண? மக்கள் சிந்திக்கூடிய நேரம் அனைத்தும் எனதுன்னா அது வந்து ஒரு இடம் ஏற்படுமா? யாரு இப்ப உனக்கு சிந்தித்து உட்காந்துக்கிறாங்க? நான் என்றால் அகமான வார்த்தை, அகம்பா வார்த்தை. நாம் நாம் அப்படின்னா அது நலமான வார்த்தை. நலமான வார்த்தை நீ சொன்னா பாரு, இந்த வீடு, இந்த நிலம், இந்த வாகனம் இதெல்லாம் விற்கலாம், மீண்டும் வாங்கலாம். ஆனா மனைவி வித்து மறுபடியும் வாங்க முடியாதுங்க. அது எப்படி நீ நமக்கு சொல்றோம்? சொல்லலாமா? என்ன உட்காந்து சார் ராஜா வினய் பஞ்சம் கண்டு தான் ராஜா வினய் பஞ்சம் கண்டு தான் குடிக்கிற நேரத்தில் கூட வருது பாரு. நீ சாராயம் குடிக்கிற நேரத்தில் கூட 100 ரூபாய் சைடிஸ்க்கு. நீ தாக விடா எடுத்தா எதை உட்கொள்வேன்? தண்ணி, ஜலம். ஆமா, நான் அதான் கிடையாது. சாராய கல் இதுதான் எனக்கு தாக விடா. அது மட்டுமா? நீ மாமனூர்ல பாக்கணும். அத குச்சி முட்ட பொட்ட ரவுடி. நாக்கு பார்த்தா எவ்வளவு நீட்டு வந்து எந்தெந்த வேடத்துக்கு எப்படி பாவனை காட்டணுமோ அந்த பாவனை நீ காட்டணும். காட்டு புலி கோபால். இந்த நல்ல நேரத்தில் நமது களக்காத்தூர் கிராமத்தில் சீறு சிறப்போடு வாழ்ந்துரைக்கூடிய கண்ணபிரான் மரபில் உதித்த இன்ன பஜன பாடகர் நல்ல அருமையோடு பலவித விழாக்கள் திருவிழா நன்மைக்கும் போறாங்க, தீமைக்கும் போறாங்க. அந்த நல்ல பஜனை பாடகர்னா பக்தியா தான் இருக்கும். இப்ப அவசேதி சுபசேதி 2 கலந்து போச்சு. அது ஒரு பாடல். அப்படி பஜனை பாடகர் வரக்கூடிய பொன்னுரங்கம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த நல்ல நேரத்தில் இங்க ஒரு பெண்ணை கொடுத்துக்கிறாரு, மாங்கால ஒரு பெண்ணை கொடுத்துக்கிறாரு. இந்த ஊர் சம்பந்தி களக்காட்டு கிராமத்திலிருந்து இந்த ஊர் சமைக்கக்கூடிய பொன்னுரங்க பிள்ளை அவர்கள் நமது மாரியம்மன் நாடாளுமன்ற பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்படை சென்றார். அன்னார் பெண்மணிக்கும் மகாராஜ் உள்ளே மாமண்டூர் கிராமத்திலே சிறப்போடு வாழ்ந்து வந்த தெய்வத்திரு அப்பா பேரு செல்லன் தானே, செல்லன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய உள்ளமில்லாதவர் அப்பா அம்மாவும். இவர் வந்து நம்ம ஊர் மறுப்புள்ள ஆமா. ஆபீஸில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றக்கூடிய நமது ஊர் மறுப்புலக்கூடிய பன்னீர்செல்வம் சொல்லக்கூடியவர்கள் சகல செல்வம் அடைத்த பன்னீர்செல்வம் அவர் அன்மையாரி அடியந்த அன்பு கொண்டு 100 ரூபாய் அன்பை பளிக்கின்றார். அன்னாருக்கு வணக்கம். போன் ஏன் போட சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது? நம்பர் விட யோசியா அப்பாடி
பாராஜகள் குடுத்து குடுத்து உல்லாசமாகவே சல்லாச பாடி வருவேன். உல்லாசமாகவே சல்லாச பாடி. ஆனா தனியா பாடி போன என்ன பண்ணுவாங்க? உன்னை பைத்தியாருன்னு சொல்லுவாங்க. நியாயம். ஆடலோடு பாடல் போனா குடிச்சிட்டு போறான் பாருன்னுவாங்க. இப்ப என்ன கேட்டாங்க, என்னமா கேட்டாங்க, பக்காசுரம் சோறு அடிக்கலாம் மோளக்காரன் அங்க போறான், நீ என்னடா பைத்தியார மாதிரி இங்க யாருன்னு என்ன கேட்டாங்க. என்ன பண்றது? மேளத்தோடு தாளம் போகணும். ஆமா, தாளத்தோடு பாடல் போகணும். பாடலோடு இசை போகணும். விஷயம் போனா நீ சாமியார வண்டி சாப்பிட்டு நீ போகணும். என்ன பண்றது? நீ அடுத்த விட்டு கோயில் மாதிரி முன்ன போன என்ன பண்றது? வருமானம் வரல கூட 10 ரூபாய் உள்ள போய் மெய் வருந்த கூலி தரும். கூலி தரேன் கூலி. வருமானத்துக்காக ஒரு வாழ்க்கை, வருமானத்துக்காக ஒரு இழப்பு இருக்கக்கூடாது. இருக்கும் இல்லைங்க. அப்படி இருந்தாலும் அதோ போர் 500 ஏக்கர் விஸ்திரத்தில் ஒரு ஏக்கர் ஜலம் உள்ளது. அட்டாப்பா, 1 ஏக்கர் ஃபுல்லா தண்ணிக்குது. அந்த ஜலத்திலே என் மனைவி பேர் தெரியுமா? யாரு? ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 100 அல்ல, 10 அல்ல, 500 போகமாதர். 500 500 500 ஒரு தடவை 2 தடவை ஏழை விட போடும். 500 ஒரு தடவை ஏழை விட போடும். கிளம்போடு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை. என் மனைவி ஏலம் போட வந்து பார்க்காதவா. கை முடிஞ்சால் அந்த 500 போகமாதரை அழைத்துண்டு ஜலத்திலே இறங்கி என்ன பண்ணுவேன்? நிர்வாணமா ஜலக்கிடையாடுவேன். நிர்வாணமா? ஆமா, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஏன் இப்படி முடிச்சானா அங்க ஒண்ணுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன். இதே சொல்லிட்டுதான் போனோம் தவற. அந்த 500 போக மாதரோடு மது அருந்து மயக்கத்தோடு சென்று நீராட வேண்டும். யார பார்க்கணும்? என் மனைவி போக மாதரை அழைத்தார் என்று கொண்டு வா.